பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஓஎஸ்ஐ மாடல். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல வந்து ஷார்ட்டா ஓஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இது எதுக்காக இருக்குன்னு பார்த்தோம்னா, நெட்வொர்க்ல இருக்க டிஃபரண்ட் சிஸ்டம இப்படிதான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பவுண்டரிய கிரியேட் பண்ணும். இதன் மூலியமா தான் வந்து ஒரு லேயரும் ஒர்க் ஆகும். இதுல 7 லேயர் இருக்கும். இந்த 7 லேயர் என்னென்னன்னு பார்த்தோன்னா, பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இப்போ நம்பர் 1 லேயர் எதுன்னு பார்த்தோன்னா, பிசிக்கல் லேயர். அதுக்கப்புறம் நம்பர் 2 லேயர் டேட்டா லிங்க் லேயர். இதே மாதிரி ஒரு லேயருக்கும் வந்து அடுத்தடுத்த 3, 4, 5, 6 அப்படின்னு கடைசியா இருக்க லேயர் வந்து 7த் லேயர். இதுதான் வந்து அப்பர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அது டாப் லேயர். பாட்டம் லேயர் என்னன்னு பார்த்தா பிசிக்கல் லேயர். ஓஎஸ்ஐ மாடல் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த அப்ரோச்ல இருக்கும்னு பார்த்தோம்னா, டாப் டூ பாட்டம் அப்ரோச். அதாவது அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பிசிக்கல் லேயர்ல முடியும். அதனால தான் இது டாப் டூ பாட்டம் லேயர் அப்படின்னு சொல்றோம். ஓஎஸ்ஐ மாடல யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஷார்ட்டா ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு லேயர்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னாவே டிஃப்ரெண்ட் டிவைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் ஈஸியா அடாப்ட் ஆயிடும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா கிளியரா இருக்கும். அதாவது இந்த லேயர் தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்ற டிசிஷனோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் ஆகும். ஓஎஸ்ஐ மாடல் இந்த டயகிராம்ல பார்த்தோன்னா, சென்டர் வந்து ஏ, ரிசீவர் வந்து டிவைஸ் பி. இப்போ அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் லேயர் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா, இப்போ சென்டர் சைடு இருக்க டிவைஸில் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த அப்ளிகேஷனோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்ளிகேஷன் லேயர். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், கடைசியில் பிசிக்கல் லேயரில் பிட்டாக போகும். கம்யூனிகேஷன் சேனல் வழியா பிட்ஸ் வந்து டிவைஸ் பிக்கு போகும். டிவைஸ் பில எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ இந்த பிசிக்கல் லேயர் வந்து டிவைஸ் பில இருக்க பிசிக்கல் லேயரோட கனெக்ட் ஆகும். பிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் அப்படியே வந்து பாக்கெட் இதே மாரி அதாவது பிசிக்கல் லேயர், அப்புறம் டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு அந்த வரிசையில சென்டர் சைடு வந்து போய் டேட்டா ரிசீவ் ஆகும். கடைசியில அவங்களோட அப்ளிகேஷன் லேயர் வழியா அந்த டேட்டாவ ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப டாப் டூ பாட்டம் அப்ரோச் வந்து சென்டர் சைட்லேருந்து ரிசீவர் சைட் போகும்போது, பாட்டம் டூ டாப் அப்ரோச் நடக்கும். இப்படிதான் ஓஎஸ்ஐ மாடல்ல டிரான்ஸ்மிஷன் ரூல் ஃபாலோ பண்ணப்படும். ஓஎஸ்ஐ மாடல்ல டீட்டெயில்டா ஒரு லேயரையும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணிக்கங்க. மாடல்ல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிசிக்கல் லேயர். இது லோயஸ்ட் லேயர். இது எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தோன்னா, இன் பிட்வீன் டிவைஸ்க்கு இடையில இருக்க கனெக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். பிசிக்கல் லேயர்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னு பார்த்தோன்னா, பிட் ஃபார்ம்ல இருக்கும். யூஸ் ஆகிற டிவைஸ் என்னென்னன்னு பார்த்தோன்னா, ஹப், ரிப்பீட்டர், மோடம் அண்ட் கேபிள்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். பிசிக்கல் லேயருக்கு இந்த டயகிராம்ல பார்த்தோன்னா, கேபிள் வழியாவே டேட்டாவை சென்ட் பண்றோம். கேபிள் வழியாவே ரிசீவ் ஆகும். இடைப்பட்ட அந்த டேட்டாவை என்ன சொல்லுவோம்னா, பிட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிசிக்கல் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிட் சின்க்ரோனைசேஷன். கிளாக் பல்ஸ் மூலியமா சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில ஒரு சின்க்ரோனைசேஷனை ப்ரொவைட் பண்ணும். இந்த சின்க்ரோனைசேஷன் பிட் லெவல்ல இருக்கு. அதுதான் பிட் சின்க்ரோனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிட் ரேட் கண்ட்ரோல். ரேட் அப்படின்னும்போது பர் செகண்ட்குள்ள எவ்வளோ பிட்டை சென்ட் பண்றோம் அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் பிட் ரேட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் பிசிக்கல் டோபாலஜி. அந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றது. பஸ் டோபாலஜி யூஸ் பண்ண போறோமா, இல்லை ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ண போறோமா, அந்த விஷயம்லாம் வந்து பிசிக்கல் லேயர்லயே வந்து ஸ்பெசிஃபிக்கா அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதாவது நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பிசிக்கல் லேயர்ல தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷன் மோடு. அதாவது எந்த மோட்ல டிரான்ஸ்மிஷன் பண்ண போறோம், சிம்ப்ளெக்ஸா, ஆஃப் டியூப்ளெக்ஸா, ஃபுல் டியூப்ளெக்ஸா அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பிசிக்கல் லேயர் ஃபங்க்ஷன் மூலியமா தான் பண்ண முடியும். இப்போ பிசிக்கல் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்னு கேட்டா, பிட் சின்க்ரோனைசேஷன், பிட் ரேட் கண்ட்ரோல், பிசிக்கல் டோபாலஜி, டிரான்ஸ்மிஷன் மோட் இது 4த்தையும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் லேயர் பிசிக்கல் லேயர். அதுக்கப்புறம் லேயர் 2 வந்து டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் வந்து இந்த பாக்கெட்டை வந்து ஃப்ரேம்ஸா கன்வெர்ட் பண்ணும். எதை பேஸ் பண்ணினா மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி. இதுல நோட் டு நோட் டெலிவரி இருக்கும். எரர் ஃப்ரீயா இருக்கும் இந்த நோட் டு நோட் டெலிவரி.
காமனா பார்த்தோம்னா ஸ்விட்சஸ் அண்ட் பிரிட்ஜஸ்ல டேட்டா லிங்க் லேயர் வந்து இருக்கும். நெட்வொர்க் லேயர்லேருந்து ரிசீவ் பண்ண பேக்கெட்ஸ் வந்து ஃபர்தரா ஃப்ரேம்ஸா டிவைட் ஆகி, அது எத டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோட ஃப்ரேம் சைஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். மேக் அட்ரஸ் எதுல வந்து என்கேப்சுலேட் ஆயிருக்கும்னா, சென்டர் அண்ட் ரிசீவரோட ஹெட்டர்ல என்கேப்சுலேட் ஆயிருக்கும். மேக் அட்ரஸ ப்ரொவைட் பண்ணக்கூடிய புரோட்டோகால் என்னன்னா, அட்ரஸ் ரிசர்வேஷன் புரோட்டோகால். அப்போ டேட்டா லிங்க் லேயர்ல அட்ரஸ் ரிசர்வேஷன் புரோட்டோகால் அப்படின்றது இன்க்ளூட் ஆயிருக்கும். டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரேமிங். டிரான்ஸ்மிட் ஆகிற பிட்ஸ் வந்து மீனிங்ஃபுல் ஃப்ரேம்ஸா மாறும். அந்த ஃப்ரேம்ஸ்க்கு முன்னாடியும், பின்னாடியும் ஒரு ஸ்பெஷல் பிட் பேட்டர்ன் வந்து அட்டாச் ஆகும். இதுதான் ஃப்ரேமிங்ல நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, பிசிக்கல் அட்ரஸிங். பிசிக்கல் அட்ரஸ்ல ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மேக் அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த மேக் அட்ரஸ்ல சென்டர் அண்ட் ரிசீவர் ஹெட்டரோட ஃப்ரேம்ஸ்ல இது அட்டாச் ஆகும். ஸோ டேட்டா லிங்க் லேயர்ல வந்து எரர் ஃப்ரீயா இருக்கும். எரர் கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் எரரை டிடெக்ட் பண்ணி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் டேமேஜ் ஆர் லாஸ்ட் ஃப்ரேம்ஸ். ஃப்ளோ கண்ட்ரோல்ல டேட்டா ரேட் சென்டர் சைடோ ரிசீவர் சைடோ கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணப்படும். அப்போதான் வந்து டேட்டா கரப்ஷன் இல்லாம ஃப்ளோ வந்து கோஆர்டினேஷன் இருக்கும். டேட்டா சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும் ஃப்ளோ கண்ட்ரோல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது லேயர் 3 நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்ல இருக்க ஹோஸ்ட் டு ஹோஸ்ட்டுக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணும். இதுல நடக்கிற டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து பாக்கெட் ரவுட்டிங் மெத்தட்ல இருக்கும். பாக்கெட் ரவுட்டிங்னா வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்கிற ரூட்லயே எது ஷார்ட்டஸ்ட் பாத்தோ அந்த பாத் வழியா டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். நெட்வொர்க் லேயர்ல இருக்க செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ரவுட்டர் அண்ட் ஸ்விட்சஸ் இந்த நெட்வொர்க் டிவைஸ் மூலியமா தான் நெட்வொர்க் லேயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. நெட்வொர்க் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ரூட்டிங் அண்ட் லாஜிக்கல் அட்ரஸ். ரூட்டிங்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்கிறது. லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னா வந்து ஒரு டிவைஸையும் இன்டர் நெட்வொர்க்ல யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணும். அதனால நெட்வொர்க் லேயரை எப்படி சொல்லுவோம், அட்ரஸிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். அதாவது சென்டர் அண்ட் ரிசீவருக்கு தனியா ஒரு ஐபி அட்ரஸை பிளேஸ் பண்ணி அதன் மூலியமா வந்து ஒரு டிவைஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணும். அதை தான் லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் அண்ட் ரிசீவர் இதோட ஹெட்டர்ல பார்த்தோம்னா ஐபி அட்ரஸ் பிளேஸ் பண்ணப்படும் நெட்வொர்க் லேயர் மூலியம். இந்த ஐபி அட்ரஸ் மூலயமா தான் வந்து எந்த ஹோஸ்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓஎஸ்ஐ மாடலை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் நம்ம டேட்டாவை எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா, செக்மெண்ட் அப்படின்ற நேமில் ரெஃபர் பண்ணுவோம். இது எண்ட் டு எண்ட் டெலிவரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ சென்டர் சைடு வந்து ஒரு டேட்டாவை ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறோன்னா, அப்போ அந்த சைடு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்தால் தான் இது ப்ராப்பராக டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் எரர் ஃபவுண்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும், ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் அந்த டேட்டாவை. அதனால தான் இது கம்ப்ளீட் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து எந்த லேயருக்கும் பிட்வீனில் இருக்கும்னு பார்த்தா, அப்ளிகேஷன் லேயருக்கும் நெட்வொர்க் லேயருக்கும் இன்பிட்வீனாக இருக்கும். சப்போஸ் சென்டர் சைடு டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அதோட டாப் லேயரான அப்ளிகேஷன் லேயர்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணும். அதை தான் ஃபார்மேட்டட் டேட்டா அப்படின்னுவோம். அந்த ஃபார்மேட்டட் டேட்டாவை செக்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோலுக்கு என்ஷூர் பண்ணும் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னா, டிசிபி, யூடிபி, நெட்பயாஸ், பிபிடிபி. சென்டர் அண்ட் ரிசீவர் இது ரெண்டுத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும், போர்ட் நம்பர் அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணும். இதன் மூலியமா தான் வந்து இந்த சென்டர் அண்ட் ரிசீவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த பாயிண்ட். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அதோட அப்பர் லேயரான அப்ளிகேஷன் லேயர்லேருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் லேயர்லேருந்து வந்த ஒரிஜினல் சிக்னல் ஃபார்மேட்டட் டேட்டாவாக எங்கே மாற்றப்படும்னா, ப்ரெசன்டேஷன் லேயர் அந்த செஷன் லேயர் அதுக்கு வழியாக வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த டேட்டா நெட்வொர்க் லேயருக்கு பாஸ் பண்ணப்படும். ஜென்ரலாக போர்ட் அட்ரஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் டெஸ்டினேஷனுக்கு எப்படி கான்ஃபிகர் ஆகும்னா, டிஃபால்ட்டாக ஆகலாம், இல்லைனா மேனுவலாக ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, வெப் சர்வரோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 80. மோஸ்ட்லி வெப் அப்ளிகேஷன்ஸ்லலாம் டிஃபால்ட் போர்ட் நம்பராக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட் போர்ட் நம்பர் தான் அசைன் ஆகும்.
டிரான்ஸ்போர்ட் லேயரோட சர்வீஸ் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோன்னா, கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸாவும் இருக்கும். இல்ல கனெக்ஷன்லெஸ் சர்வீஸாவும் இருக்கும். கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ்னா, ஒரு டெடிகேட்டட் பாத்துல அதுக்காக மட்டும் பிரத்யேகமா உருவாக்கப்பட்டதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, டெலிஃபோன் லைன் அப்படின்னு சொல்லலாம். கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ்னா காமன் பாத்தா இருக்கும். இந்த 2 சர்வீஸையும் சப்போர்ட் பண்ணும் டிரான்ஸ்போர்ட் லேயர். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்ஷன்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசெம்பிளி. செக்மெண்டேஷன்னா வந்து செஷன் லேயர், அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயரோட அப்பர் லேயர்னா செஷன் லேயர். அதுலேருந்து பெறப்பட்ட அந்த மெசேஜ் வந்து பிரேக் டவுன் ஆகும். மெசேஜை வந்து ஸ்மாலர் யூனிட்டா டிவைட் பண்ணும். அதை தான் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஹெட்டர் இருக்கும். ஏன்னா அந்த ஹெட்டர் தான் வந்து டிஃபைன் பண்ணும். எந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி அந்த கன்டினியூவேஷனை ஹெட்டர் தான் முடிவு பண்ணும். இதெல்லாம் வந்து சென்டர் சைடு நடக்கும். செக்மெண்ட் பிரிக்கிறது தான். மறுபடியும் டெஸ்டினேஷன் சைடு என்ன ஆகும், அந்த மெசேஜ் எல்லாம் ரீஅசெம்பிள் ஆகும். எதை பேஸ் பண்ணினா அந்த ஹெட்டரை பேஸ் பண்ணி ரீஅசெம்பிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங். சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, போர்ட் அட்ரஸை தான் சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக மெசேஜ் போய் சென்ட் ஆகிறதுக்காக இந்த அட்ரஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படுது டிரான்ஸ்போர்ட் லேயரில். நெக்ஸ்ட் ஓஎஸ்ஐ மாடல்ல செஷன் லேயரை பத்தி பார்க்க போறோம். செஷன் அப்படின்னாவே ஒரு பர்ட்டிகுலர் டைமிங்குள்ள பண்றத தான் இந்த செஷனுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்க செஷன் லேயர் வந்து டைமிங்கை மெயின்டைன் பண்ணும். அது எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும்னு பார்த்தோன்னா, கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் கனெக்ஷனை மேனேஜ் பண்றதுக்கும் 2 டிவைஸ்க்கு இடையில செஷனை டெர்மினேட் பண்றதுக்கும் இது ரெஸ்பான்சிபிலிட்டியா. செஷன் லேயர் எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தா, அத்தன்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி. செஷன் லேயர்ல என்னென்ன புரோட்டோகால்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, நெட் பயாஸ், பிபிடிபி. நெக்ஸ்ட்டு செஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, செஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும், மெயின்டெனன்ஸ் பண்ணும் அண்ட் டெர்மினேஷன் பண்ணும். அதாவது 2 டிவைஸ்க்கு இடையில கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும், அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணும், முடிஞ்சதுக்கப்புறம் டெர்மினேஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு செஷன் லேயரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா சின்க்ரோனைசேஷன். இந்த சின்க்ரோனைசேஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய மெசேஜை சென்ட் பண்ணுறோன்னா, அந்த மெசேஜுக்கு இடையில அங்கங்கே செக் பாயிண்ட்டை ஆட் பண்ணி, அந்த செக் பாயிண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தோன்னா, அந்த பர்டிகுலர் செஷனுக்குள்ளே எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஏன் இந்த மாதிரி செக் பாயிண்ட்டை ஆட் பண்ணி எரரை செக் பண்ணுறோன்னா, இப்போ பெரிய மெசேஜ் இருக்குன்னா, அப்போது ஃபுல்லாகவும் செக் பண்ணும்போது நிறைய டைம் ஆகும். கான்ஃப்ளிக்டான ஒன்று. ஏன்னா ஹோல் மெசேஜும் செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கங்கே செக் பாயிண்ட் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி இந்த இடத்துல எரர் இருக்கா, இந்த இடத்துல எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது, அந்த பர்டிகுலர் போர்ஷனில் மட்டும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அந்த இடத்துல மட்டும் எரர் இருந்துச்சுன்னா, அங்கே மட்டும் ரீசின்க்ரோனைசேஷன் கொடுத்துட்டு அந்த மெசேஜை ப்ரீ மெச்சூரலி எண்ட் ஆகாம பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம டேட்டா லாஸ் வராம இருக்கிறதையும் தடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டயலாக் கண்ட்ரோலர். இந்த டயலாக் கண்ட்ரோலர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, செஷன் லேயர்ல ஆஃப் டியூப்ளெக்ஸ் மோடா இல்ல ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடா அப்படின்றத 2 மோடையும் அலோவ் பண்ணும். இதுதான் டயலாக் கண்ட்ரோலரோட வேலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓஎஸ்ஐ மாடல்ல லேயர் 6 ப்ரெசன்டேஷன் லேயர். இதை டிரான்ஸ்லேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாவை அப்ளிகேஷன் லேயர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மேனிப்புலேஷனுக்காக தேவையான ஃபார்மேட்டில் டிரான்ஸ்மிட் பண்ணோம். அதனால தான் இதை டிரான்ஸ்லேஷன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்டேஷன் லேயரில் யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால் என்னென்னு பார்த்தா, டிஎல்எஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் செக்யூர் சாக்கெட் லேயர். இந்த 2 ப்ரோட்டோகாலும் தான் யூஸ் ஆகும். என்கோடிங் ஃபைல் ஃபார்மட்ஸான ஜேபிஇஜி, எம்பிஇஜி, கிஃப் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஃபார்மட்னும் சொல்லலாம். இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் லேயரோட பார்ட் ஆஃப் த ரோல் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன், அதாவது ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. ஆஸ்கி டு எபிடிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா. ரெண்டாவது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா, என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன் அப்படின்னா சைபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டீக்ரிப்ஷன் வந்து பிளெயின் டெக்ஸ்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா இருக்குன்னா, அந்த ஒரு டேட்டாவை வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் கோடிங்கில் மாற்றுறத, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறத தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீக்ரிப்ஷன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ண டேட்டாவை பிளெயின் டெக்ஸ்டாக மாற்றுறது தான் டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம கீ வேல்யூஸாக என்ன சொல்கிறோன்னா, என்கிரிப்டிங், டீக்ரிப்டிங் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். மூணாவதா என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா கம்ப்ரெஷன், அதாவது அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுறது தான் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சைஸ்ன்னும்போது அந்த ஃபைலோட நம்பர் ஆஃப் பிட்ஸும் ரெடியூஸ் ஆகும். ஓஎஸ்ஐ மாடல்ல லாஸ்ட்டா நம்ம பார்க்க போற லேயர் என்னன்னா, லேயர் 7 அப்ளிகேஷன் லேயர். இதுதான் வெரி டாப் லேயர்ன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயர் மூலியமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அப்ளிகேஷன்ஸ் வழியா டேட்டாவ நெட்வொர்க்கிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லேயர் எதுன்னா அப்ளிகேஷன் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள்ல ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றோம்னா, அது டைரக்ட்டா அப்ளிகேஷன் லேயரோட கனெக்ட் ஆகி அதுக்கு தான் நெட்வொர்க்ல பாஸ் பண்ணப்படும். அந்த வெப்சைட்டோட கனெக்ட் ஆகும். அந்த லோக்கல் அப்ளிகேஷனோட இருக்க லேயர் எதுன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் லேயர். அதனால தான் அத யூசரோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம் அப்ளிகேஷன் லேயர. ஒரு நெட்வொர்க் வழியா டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் சரி, அத டிஸ்ப்ளே பண்றதா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் லேயர் தான் இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதனால யூசரோட டைரக்ட் கனெக்ஷன்ல அப்ளிகேஷன் லேயர் தான் இருக்கும். இதுல யூஸ் ஆகுற புரோட்டோகால் என்னென்னன்னு பார்த்தோம்னா, எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வீஸ். இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் லேயர்ல யூஸ் ஆகக்கூடிய புரோட்டோகால்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயரோட ஃபங்ஷன்ஸ் என்னென்னன்னு பார்த்தோன்னா, நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் என்விடின்னு சொல்லுவோம். இது யூசர ரிமோட் ஹோஸ்ட்ல லாக் ஆன் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். யூசர் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா இந்த டெர்மினல் வந்து வேற இடத்துல இருக்கும். இத வந்து ரிமோட் மூலியமா ஆக்சஸ் பண்றதுக்கு இதுக்கு அலோவ் பண்றது தான் நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் எஃப்டிஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் எது அலோவ் பண்ணனா நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் மூலமா லாக் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் மூலியமா ஆல்ரெடி இருக்க ஃபைல ஆக்சஸ் பண்ணலாம், ரிட்ரீவ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், இல்ல ஃபைல்ஸ கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் ரிமோட் கம்ப்யூட்டர் மூலியமா பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தா மெயில் சர்வீஸ். இமெயில் சர்வீஸ் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். லாஸ்ட் ஒன் வந்து டைரக்டரி சர்வீஸ் அப்ளிகேஷன். டைரக்டரி அப்படின்ற வேர்ட பார்த்தாலே நம்ம டேட்டா பேஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்போ இந்த டைரக்டரி சர்வீஸ் வந்து டேட்டா பேஸ ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வேரியஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்வீஸ்ல இருக்க குளோபல் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த டைரக்டரி சர்வீஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓஎஸ்ஐ மாடல்ல 7 லேயரையும் நம்ம பார்த்துட்டோம். எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்ச்.